அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கவிதா ராஜன் பேசுறேன். சிலிண்டர் தட்டுப்பாடு, பிரதமருக்கு முதல்வர் கடிதம், 25 நாள் கட்டுப்பாடு, புதிய விஷயம் அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கு. பட் ஆனா சிலிண்டர் பத்தி பொதுமக்களாகிய நாம கவலைப்பட வேண்டாம், ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 74 நாட்களுக்கு தேவையான க்ரூட் ஆயில் ரிசர்வ் இந்தியா கிட்ட இருக்கு. அப்படி இருந்தாலும் ஏன் இந்த ஹோட்டல்ஸ்க்குலாம் இவ்வளவு கெடுபடி அப்படின்னா, தராசுல பாத்தீங்கன்னா இப்ப போர் சூழல்ல என்ன எப்ப நடக்கும் தெரியாது. பட் நம்ம கிட்ட ஆல்ரெடி ரிசர்வ் இருக்கு. பட் ஆனா அது மக்களுக்கு டைரக்டா சென்றடையணும். மக்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால டொமெஸ்டிக் சிலிண்டருக்கு ஒன்றும் செய்யாம இண்டஸ்ட்ரியல் சிலிண்டருக்கு மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதனால உணவகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கூட ஹாஸ்பிட்டல்ஸ், பள்ளிகள் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு விநியோகம் போயிட்டு தான் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது நாள் 25 நாள் கட்டுப்பாடு. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேனிக் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ நாமளும் கொஞ்சம் புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 சிலிண்டர் 4-5 சிலிண்டர்லாம் புக் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப தேவையானவங்களுக்கு தேவையான டைம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிரும். அதனாலதான் ஒரு சிலிண்டர் புக் பண்றதுக்கு இன்னொரு சிலிண்டர் புக் பண்றதுக்கும் 25 நாள் கேப் கொடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்ரோல் விலை, டீசல் விலை உயருமா அப்படின்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப க்ரூட் ஆயில் அந்த கச்சா எண்ணெய் பேரலுக்கு $114 வித்துட்டு இருக்காங்க. அது என்னைக்கு 130க்கு மேல வருதோ அப்பதான் நாம உயர்த்துவோம். அது வரைக்கும் நம்ம கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, உலகம் ரெண்டா பிரிஞ்சிருந்தா கூட இந்தியா ஒரு பால நாடா தான் இருக்கு. இந்தியாவுக்கு அமெரிக்காவும் ஒரு நட்பு நாடு தான், ரஷ்யா கூடயும் ஒரு உறுதியான உறவு இருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் நம்மள ஒரு நம்பகமான ஒரு நண்பனா தான் பாக்குறாங்க. சோ அதனால நாம டிப்ளமேட்டிக்கான இந்த ஒரு விஷயத்தினால நாம சேஃபான ஒரு இடத்துல இருக்கோம். அதே சமயத்துல உலக நாடுகளுக்கிடையே போர் நடக்கிறப்போ அந்த ஓஷன்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாமதப்படும். அதனாலதான் நம்மளுக்கு வர வேண்டியது வரலன்னா கூட நம்மளுக்கு வராம இருக்க போறது கிடையாது. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை கம்மியான விலையில வாங்கி நம்மளோட ரிஃபைனரிஸ்ல அதை சுத்திகரிச்சு இன்ஃபேக்ட் நம்ம மற்ற நாடுகளுக்கும் நாம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால நாம ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கோம். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேனிக் ஆகாம பாரத நாடு என்னைக்குமே ஒரு கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்குங்கிறத நம்பி நாம நியூஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நாம சில முடிவுகளை எடுக்கணும். இப்ப முதல்வர் ஐயா அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க, வணிக நிறுவனங்களுக்கு, உணவகங்களுக்கு எல்லாம் கேஸ் வர மாதிரி பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு கிடைக்கலன்னு அவரும் சொல்லல. ஏன்னா அவருக்கும் தெரியும். அதனால லெட்டர் போடுறது அவங்க கடமை, ரூல் போட்டு சரிப்படுத்துறது, பதுக்கல் இல்லாம பார்த்து மக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு வருது மத்திய அரசாங்கத்தோட கடமை. நம்மளோட கடமை என்ன தெரியுமா, பதறாம பதுக்காம இருக்கிறது தான். சோ நம்ம அனைவருமே ஒரு ரெஸ்பான்சிபிளா, ஒரு அக்கௌண்டபிளா செயல்படுவோம் அப்படிங்கறது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.